வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த ஒரு 4 நாள் ரிசல்ட் எப்படி அடிச்சிட்டு இருக்காங்கிற ஃபார்முலா சும்மா ஒரு கால்குலேஷன் மெத்தடில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 7348 வந்த இந்த ஒரு 1 2 3 4 நாள் ரிசல்ட்டை எடுத்து நான் கால்குலேஷனில் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். மேபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நீங்கள் அது வந்து 044 அன்றைக்கி டேரெக்டாகவே ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை 044 இருக்கா, அதை அப்படியே இன்ட்டு 6 அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணால், அதாவது 3 + 3 6 அப்படின்னு கணக்கு பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து 264. அது அன்றைக்கி வந்து 246 பாக்ஸில் வின்னிங் கிடச்சிருக்கு. சரியா? டேரெக்டாக பாக்ஸில் வின்னிங் கிடச்சிருக்கு. சரி, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று இன்ட்டு, அதாவது ஃபார்முலா எப்படின்னா 3 × 6 6 × 3 அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். 3 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடில் கவனிங்க, 9 3 ஏபிலையும் 9 2 ஏசிலையும் பாஸ் ஆகுது. சரியா? இதை உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதாவது 3 × 6 6 × 3 3 × 6. ஸோ அப்போ இன்றைக்கி எதை வச்சு நாங்கள் கெஸிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்ததில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா 93 வந்து ஏபியில் பாஸ் ஆகுது, 92 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நேற்று ரிசல்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா 29 32. சரிங்களா? 29 32. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த 2 4 6 இதை வந்து ஏபிஎஸ்சிபிசியை ட்ரை பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு போர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து திருப்பி அதை 6ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்சது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2380752. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 29 32. ஸோ 29 32ல் 2க்கு 2 9க்கு 3 3க்கு 8 2க்கு 0 2380 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9க்கு 7 3க்கு 5 2க்கு 2 752 ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த 23 80 75 அப்படி நீங்கள் தனித்தனியாக பிரித்து ஏபிஎஸ்சிபிசியில் போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் ஃபார்முலா. அதாவது கண்டினியூவாக நம்ம வந்து 73 48 அதுக்கு அடுத்தது 3ல் பெருக்குனா நம்மளுக்கு 044 வந்துடுது. அடுத்தது 6ல் பெருக்குனா 462ன்னு வருது. அதை பாக்ஸில் போட்டால் பாக்ஸ் அன்றைக்கி வந்துடுது. திருப்பி அதை 3ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வந்து நேற்று வந்த ரிசல்ட்டில் 9 3 9 2வும் அதில் ஏபிஎஸ்சிபிசியில் வருது. அதான் இப்போ இங்கே கணக்கை நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் அப்படியே பிரிச்சுக்க போகிறீங்க. 23 80 75 52 அப்படின்னு ஒரு 4 செட்டை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது வந்து 4 நாளாக 8 செட்டு 12 செட்டு மட்டும் வந்துடும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கொடுக்குறது 238075 752 கொடுக்குறேன். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் 752 பாக்ஸாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸாக நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலும் அது 257 275 வரலாம். ஸோ இதை பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 4 நாள் இந்த பேட்டர்னில் தான் அடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இதுதான் நம்ம கொடுக்குற கெஸிங்கே பாருங்கள். ஸோ அதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஏபிஎஸ்சிபிசியில் வந்து நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கங்க. சரியா? அவ்வளோதான். ஏபிஎஸ்சிபிசி நான் ஏற்கனவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது நீங்கள் அதை பாக்ஸில் டைப் பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 75 52 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23 75 52 23 ஓகேங்களா? அதே மாதிரி 7க்கு 3
2க்கு 4 அப்படிங்கும்போது 34. அது அப்படியே நான் வந்து எடுத்த நம்பருக்கு அப்படியே ஒரு செட்டு பவராகவும் கொடுக்குறேன், அதே நம்பராகவும் கொடுக்குறேன். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 23 34, அதே மாதிரி 24 41, அடுத்து பார்த்தீங்கன்னா 380 இருக்குது, 08, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 35 20, அதாவது 5க்கு 2 0க்கு 2 22. அவ்வளோதான் நண்பர்களே. 08 75 52 35 23 34 22 24 41. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுபடி நம்மளுக்கு வந்து 23 80 752. சரியா? அவ்வளோதான். ஒரு வேளை 7க்கு 3க்கு வந்து நம்மளுக்கு பவர் பார்த்திங்கன்னா 6, 8க்கு பார்த்தீங்கன்னா 4, 0வுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0வுக்கு ஒரு வேளை நம்ம 2 இருக்குன்னாலும் 1, அவ்வளோதான். 380 752 641. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அப்படிங்கிறது பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல் போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் 7க்கு 4 பவர் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி 3 1. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா பாருங்கள். ஏன்னா நான் கால்குலேஷனில் வந்த ரிசல்ட்டை அப்படியே பவரில் எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 8 0. நீங்கள் அதில் போர்டில் வச்சிங்கனாலும் அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதை அப்படியே பவரில் எடுத்தாலும் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் எங்கேயுமே நம்மளுக்கு மிஸ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆல் போட பொறுத்தவரைக்கும் 4 3 1. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ பார்த்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த கால்குலேஷன் மெத்தடை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுலோட உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு 4 நாள் ரிசல்ட் இப்படி தான் வந்திருக்கு. அதனால தான் நான் அப்படி எடுத்து காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு நேற்று வந்து நான் அதை வந்து 9ல் வந்து நான் நேற்று கணக்கு பண்ணி எடுத்தேன். அப்போ 376ன்றது பாக்ஸில் வந்துச்சு. ஆனால் அவள் அப்படி கொண்டு வரல. நேற்று பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது 3636. அதுதான் பேட்டர்ன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுடைய கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஆல் போட பார்த்தீங்கன்னா 4 3 1. சரியா? அதே மாதிரி இந்த சார்ட் வைஸ் இந்த இடத்துல பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு வேளை 930 இருக்குது, இங்கே ஒரு வேளை ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த இடத்துல 930 இருக்குது, இங்கே 044 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 470 இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாளாக இதெல்லாம் எதுவும் வரதுக்கு மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. பாருங்கள், மறக்காம லைக். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.